அப்ளிகேஷன் எப்போ வரும்னு வெயிட் பண்ணி இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி அப்ளை பண்ணி கரெக்ஷன் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சுங்க. இப்போது நீட்டுக்கு இன்னும் 50 டேஸ் தான் இருக்குது. ஆமாம், 50 டேஸ் தான் இருக்குது. பயப்பட வேண்டாம். இந்த 50 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப க்ரூஷியல் டேஸ். இது எப்படி நீங்கள் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணி உங்களோட எம்பிபிஎஸ் சீட்டை வாங்கலான்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிலேட்டட் சில டவுட்ஸ்லாம் இருக்கும். நான் வந்து ஃபோட்டோவில் என்ன டேட்டா தப்பாக போட்டுட்டேன், இல்லை அட்ரஸில் பின்கோட் தப்பாக போட்டுட்டேன், ஆனுவல் இன்கம் 6 lakh பதிலாக 8 lakhs கிட்ட சூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அதனால என்னோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுமா அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி மைனர் மிஸ்டேக்ஸ்லாம் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாது. நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, நிறைய பேர் தெரிஞ்சவங்களும் சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புலாம் பண்ணி அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களாம் அப்ளிகேஷன்லாம் ரிஜெக்ட் ஆனதில்லை, ஆல் டிக்கெட் வந்துடும். ஸோ நீங்கள் அதை நினச்சி ஒரி பண்ண வேண்டாம். அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. உங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுறதுல தான் இருக்கணும், படிப்பில் தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் திங், டைம் மேனேஜ்மெண்ட் ஃபார் போத் ஸ்டடீஸ் அண்ட் ஸ்லீப் சொல்ல போகிறேன். எக்ஸாம் கிட்டக்கு வேற வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூங்குற டைமை குறைச்சிக்கணும், படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அது வந்து கரெக்டாக அமையாதுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம பாடி ஃபிசியாலஜிக்கல் ரிதம் மெயின்டைன் ஆகணும்னா ஒரு மினிமம் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் உங்ககிட்ட இருக்கணும். இருந்தால் தான் அந்த பிரெயின் ஆக்டிவிட்டி மேக்ஸிமமாக ஃபங்க்ஷன் ஆகும். இல்லைனா மறுநாள் உங்களுக்கு ஹெட் ஏக் வரும், டயர்னஸ் ஆகிடுவீங்க. ஸோ இருக்கிற டைமும் உங்களால் ஒழுங்காக படிக்க முடியாமல் போயிடும். ஸோ இந்த எக்ஸாம் கிட்ட வர உங்களோட ஸ்லீப் பேட்டர்ன் நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நீட் ப்ரிப்பரேஷன் அப்போ 12க்கு படுப்பேன், 5க்கு எழுந்துருவேன். டில் மை லாஸ்ட் டே நைட் பிஃபோர் த நீட் எக்ஸாம் வரைக்கும் நான் இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணேன். லாஸ்ட் டே இருக்குது, நம்ம ஒரு 3 hours தூணா போதும், 2 hours தூணா போதும், அந்த மாதிரிலாம் பார்க்கல. ஏன்னா எனக்கு என்னோட பாடி ஃபிசியாலஜி தெரியும். எனக்கு ஸ்லீப்பில் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா மறுநாள் என்னோட ஆக்டிவிட்டிஸ் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நான் ஸ்லீப்பை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். அதுதான் சொல்ல வரேன். உங்கள் பாடி என்ன அடாப்ட் ஆகுது, நான் 4 hours தான் ப்ரோ இத்தனை நாளாக தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு அது கரெக்டாக இருந்தால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் 6 hours தூங்குவேன் ப்ரோ, அப்போ தான் எனக்கு நல்லா இருக்கும்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? கடைசி நேரத்தில் வந்து உங்கள் ஸ்லீப்பை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு மறுநாள் இருக்கிற டைமை டிஸ்டர்ப் ஆகிட்டு அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதுதான் சொல்ல வரேன். நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், அதுமாதிரி யூடியூப் வீடியோஸ் ரெஃபர்ஸ் பண்ணேன். என்ன சொல்கிறாங்கன்னா, மார்னிங் 4 to 9 அந்த டைமில் தான் உங்களோட பிரெயினோட ஆக்டிவிட்டி 90 to 100% இருக்கும். ஸோ மார்னிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக சாப்டர்ஸ் லைக் ஃபிசிக்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி சாப்டர்ஸ்லாம் பாருங்கள். ஆஃப்டர்நூன் போக போக 50% அப்படியே 40% குறையும். நைட் அதாவது 8 o'clock அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமல் ஃபங்க்ஷனில் தான் இருக்கும். ஸோ நைட் டைமில் உட்காந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்க சாப்டர்ஸை ஆர் சப்ஜெக்ட் நீங்கள் படிக்க வேணாம். இயர்லி மார்னிங் படிக்க பாருங்கள். நைட் வந்து ஈஸி சப்ஜெக்ட்ஸ் லைக் பயாலஜி ரிவிஷன் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? செகண்ட் திங், ஃபுட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபுட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் பிட்வீன் பிரேக். உங்கள் கண்டினியூஸாக படிக்க முடியாதுல்ல, எக்ஸாம் கிட்ட வருது, நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு 6 hours நான் படிக்கிறேன்னா பிரெயின் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தா தானேங்க அதுவும் எவ்வளோ கேதர் பண்ணும். ஓகே, நம்ம படிக்க சொன்னால் அதுவும் ஒரு ஆர்கன் தானே, அதுக்கும் ரெஸ்ட் வேணும். ஓகேங்களா? அப்போ ரெஸ்ட்டு வேணுன்றப்போ ஒரு 2 hours once 3 hours once என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம்னா, இந்த வால்நட் தெரியுமா? வால்நட் நீங்கள் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க, இல்லைன்னா பிக்சரில் வரும். இந்த வால்நட் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் ஆக்டிவிட்டியை மேக்ஸிமம் ஸ்டிமுலேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பிட்வீன் டைம்ஸில் இந்த மாதிரி நட்ஸ், மிக்ஸ் நட்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஹை ப்ரோட்டீன்ஸாக இருக்கும். உங்களுக்கு தேவையான எசென்ஷியல் விட்டமின்ஸ் எல்லாமே அதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து ஃப்ரீ டைமில் வந்து நான் வந்து பஜ்ஜி சாப்பிட்றேன், இல்லை போண்டா சாப்பிட்றேன், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப் தான் மேக்ஸிமம் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ எனர்ஜெட்டிக்காக வைக்காது. இந்த மாதிரி நேச்சுரலாக ஜூஸ் எடுத்துக்கோங்க, நட்ஸ் சாப்பிட்டுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் முக்கியமாக ஈஸியாக கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பனானாவில் பொட்டாசியம் மேக்ஸிமமாக இருக்குது. அதேமாதிரி விட்டமின்ஸும் நமக்கு நல்லாவே இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஹெல்த்தி டயட் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. நெக்ஸ்ட்டு பசங்க, முக்கியமாக கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு மேஜர் டிஸ்ட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஐபிஎல். ஆமாம், ஐபிஎல் வரப்போகுது. ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் நடந்துட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த வருஷம் நம்ம அடுத்த வருஷம் கூட பார்த்துக்கலாம். ஆனால் நீட் எக்ஸாம் இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு நினச்சிங்க படிக்கணும். ஓகேங்களா? இப்போ உட்காந்து ஐபிஎல் மேட்ச் பார்க்குறேன், ஒரே ஒரு மேட்ச் பார்க்குறேன்னு நினச்சாலும் எவ்வளோ ஒரு மேட்ச்சை ஃபுல்லாக பார்க்க முடியும்? ஸ்டார்ட் ஆனால் மினிமம் 6 hours கிட்ட ஆகும். 6 hours எவ்வளோ லெசன் ரிவிஷன் பண்ணலாம்? ஓகேங்களா? என்ன ப்ரோ இப்படி பேசிங்கன்னா, நான் இதான் ரியாலிட்டி சொல்கிறேன். உட்காந்து ஐபிஎல் பார்த்தீங்கன்னா மைண்டு ஃபுல்லாக டிஸ்டர்ப் ஆகிடும். பார்க்காதீங்க. ஃபோனில் கூட உட்காந்து நான் 2 ஸ்கோரை மட்டும் பார்க்குறேன்னு பார்த்தா கூட ஸ்கோர் பார்க்குறமே, டக்குன்னு ஒரு பிளேயர் தொடர்ந்து 4 ball 6 அடிப்பான், மேட்ச் செம்மையாக போகுது, அப்போ லைட்டாக போய் வீடியோ பார்க்கலாம்னு சொல்லி போவீங்க, அவ்வளோதான், அப்படியே போயிடுவீங்க. ஸோ நீங்கள் அடுத்த வருஷம் கூட ஐபிஎல் பார்த்துக்கலாம். ஆனால் இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் நீட் எக்ஸாம் நினச்சி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரிப்பீட்டாக யார் வேணா இருங்க, எல்லாருக்குமே இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு நினச்சி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரிங்களா? டிஸ்டர்ப் ஆகாதீங்க, சோஷியல் மீடியாவில் போய் வந்துடாதீங்க. லாஸ்ட் மந்த்தில் நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணால் மொத்தம் நல்லது தான். ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன அப்டேட் வரப்போ அப்ளிகேஷனே போட்டாச்சு, ஆல் டிக்கெட் எப்போவும் டேட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறதுல எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஒரு இந்த 50 days கண்ட்ரோலாக இருங்களேன், அதுக்கப்புறம் ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் தான். உங்களுக்கு யார் என்ன கேள்வி கேட்க போகிறா? சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவோட கோர் பார்ட். எப்படி 3 சப்ஜெக்டையும் எஃபெக்டிவாக ஸ்மார்ட்டாக ரிவைஸ் பண்ணி
நம்மளோட எம்பிஎஸ் சீட்டை செக்யூர் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் பயாலஜி எடுத்துக்கோங்க. பயாலஜியா என்சிஆர்டி மட்டும் ஸ்ட்ரிக் பண்ணுங்க. லாஸ்ட் மினிட்ல போயிட்டு இந்த புக்கை படிங்க, லைன் பை லைன் இந்த புக்கில் தான் கொஸ்டின் வருது, இந்த புக்கை படித்தாவே போதும்னு சொல்லிட்டு ஏதாவது புதுசாக மார்க்கெட்டில் புக் விடுவாங்க. இல்லை இந்த எம்சியூ சால்வ் பண்ணுங்க, இதுல 90% அப்படியே வந்துருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து புது ரிசோர்சஸ் வாங்கிட்டு அதை யூட்டிலைஸ் பண்ணாதீங்க. ஸ்ட்ரிக் டு யுவர் ஆல்ரெடி யூஸ்டு ரிசோர்சஸ், மினிமம் ரிசோர்சஸை யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல வந்து பயாலஜி நிறைய ரிவிஷன் பண்ணுங்க. லாஸ்ட் மினிட்ல பயாலஜி நிறைய சால்வ் பண்ணுங்க. கிராண்ட் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? புதுசாக புக் வாங்கி எம்சிக்கு சால்வ் பண்ண வேணாம் தான் நான் சொல்கிறேன். கிராண்ட் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணணும். அது வந்து ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. ரிவிஷன் பண்ணுங்க, கிராண்ட் டெஸ்ட் எழுதுங்க, தப்பான பாட்டை திரும்ப ரிவிஷன் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ரிப்பீட்டாக நடக்கணும். லாஸ்ட் மினிட்ல போயிட்டு இந்த யூடியூபர் சொல்லிட்டாங்க, இல்லை எங்கள் இன்ஸ்டியூட்ல சொன்னாங்க, இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு பெரிய புக் ஒரு எம்சிக்யூஸ் கொடுக்குறாங்க, எல்லா எம்சிக்யூ சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் போய் டைம் யூட்டிலைஸ் பண்ண வேணாம். அந்த டைமை நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள், கிராண்ட் டெஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ஃபார்முலாஸ் ரிவிஷன் பண்ணுங்கள். என்ன ட்ரெண்ட்ஸு எக்ஸப்ஷன்ஸ் என்ன இருக்கோ அதை முக்கியமாக பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான எக்ஸப்ஷன்ஸ் கேட்பாங்க, ஒரு டைம் நார்மல் ஆர்டரும் கேட்பாங்க. எல்லா டைமும் எக்ஸப்ஷன்ஸ் தான் கேட்கணும்னு அர்த்தம் கிடையாது. ஸோ கொஸ்டினை நல்லா நீங்கள் ரீட் பண்ணி அட்டன் பண்ணணும். இதுக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் முக்கியம்னா நிறைய கிராண்ட் டெஸ்ட் எழுதணும். ஓகேங்களா? அப்போ தான் நெகட்டிவ்ஸ் குறையும். அப்புறம் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா ஷீட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் மேக் பண்ணலாம் கூட இப்போ உட்காந்து கூட எழுதுங்க. ஓகேங்களா? நான் என்னோட நீட் எக்ஸாம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் எக்ஸாம் சென்டருக்கு சீக்கிரமாக ஏர்லியாக போயிட்டேன். ஆனால் உள்ளே போல வெளியே உட்காந்துன்னா வெறும் ஃபார்முலா ஷீட்ஸ் அப்படியே நான் ஒன்று மேக் பண்ணி வச்சிருப்பேன். ஒரு ஏஃபோ ஷீட்டில் எனக்கு என்னென்ன சாப்டர்ஸ் நான் ஈஸியாக மறந்து போகிறனோ அந்த சாப்டர் மூலம் ஃபார்முலாஸ் எழுதி வச்சேன். அங்கே உட்காந்து திரும்ப அதே பார்த்துருந்தேன். ஏன்னா அந்த டைம் உட்காந்துட்டு ஒரு லெசன்னா நம்ம ஒரு 10 பேஜ் கிட்ட எழுதி வச்சிருப்போம். ஒரு பேஜாக திருப்பி எழுதுறதுக்கு ஒரே ஷீட்டில் இருந்துச்சுன்னா அது நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீ இப்போது தப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் படிக்கும் போது மறந்து போகிற மாதிரி ஃபார்முலாஸ்லாம் அப்படியே எழுதி வைங்க. அந்த பேப்பர்ஸ் லாஸ்ட் மினிட்ல திருப்பும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? எந்த கொஸ்டினை நீங்கள் ஃபஸ்ட் டைம் தப்பு பண்ணுறீங்களோ அதே கொஸ்டினில் திரும்ப தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது நீங்கள் ரிவிஷன் பண்ணாமல் போனீங்கன்னா. ஸோ தப்பு பண்ணுற கொஸ்டினை ரிவிஷன் பண்ணுங்கள், எழுதி வைங்க. ஸோ அதை பார்க்கும்போது தப்பு பண்ண மாட்டீங்க. ஏன்னா இதுக்கு நடந்திருக்கு. நான் வந்து ஃபிசிக்ஸில் ஒரு 2-3 கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கேன். ஒரு டைம் எக்ஸாமில் அதை பார்க்காம போயிட்டேன். அடுத்த எக்ஸாமில் அதே மாடல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நான் அதை பார்க்கல, திரும்ப அதை தப்பு பண்ணேன். ஸோ அதான் சொல்ல வரேன். ஒரு தப்பாச்சுன்னா அதை முக்கியமாக நோட் பண்ணி எழுதி வைங்க. அந்த கொஸ்டின் திரும்ப உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகம். அதில் இங்கே தப்புனும் வாய்ப்பு அதிகம். ரிவிஷன் பண்ணலாம். ஸோ ரிவிஷன் பண்ணிடணும். சரிங்களா? 3 சப்ஜெக்ட்டுக்கு இதுதான். லாஸ்ட் மினிட்ல ஸ்டிக் டு யுவர் நோட்ஸ், ஆல்ரெடி யூஸ்டு புக்ஸ். ஓகேங்களா? கிராண்ட் டெஸ்ட் மட்டும் நிறைய அட்டன் பண்ணுங்க. லாஸ்ட் மினிட்ல இவங்க சொன்னால் அவங்க சொன்னாங்க சொல்லிட்டு வேறு எதுவும் போவானா. இல்லை ப்ரோ நான் பாதி சிலபஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன், நான் மீதி சிலபஸ் நிறைய இருக்குது, எனக்கு என்ன பண்ண தெரியல, நான் கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மேபி நீங்கள் கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். ஒன் ஷார்ட் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். லாஸ்ட் மினிட்ல டீட்டெயில்டு வீடியோஸ் நீங்கள் பார்க்க வேணாம். ஓகேங்களா? பாதி போர்ஷன் முடிச்சுட்டு நான் பாதி இருக்குன்ற அந்த மாதிரி. அதே ஒரு 90% கிட்ட நான் முடிச்சிட்டேன் ப்ரோ, ஒரு சில சாப்டர்ஸ் லைக் ஃபிசிக்ஸில் இப்போ ரே ஆப்டிக்ஸ் நான் விட்டு வச்சிருக்கேன்னா அந்த மாதிரி சாப்டர்ஸ் நீங்கள் டீட்டெயில் வீடியோஸ் பார்க்கலாம். மினிமம் லெசன் ஒரு 10 லெசன் வரைக்கும் தான் விட்டுருக்கேன்னா நீங்கள் டீட்டெயில் வீடியோஸ் பார்த்துக்கலாம். ஆனால் பாதி லெசன் படிச்சிருக்கேன், பாதி இருக்குன்னா நீங்கள் ஒன் ஷார்ட்ஸ் வீடியோஸ் பார்க்கலாம். இல்லைனா நீங்கள் கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணி கூட, இல்லை ஃப்ரீயாக கூட நிறைய கிராஷ் கோர்ஸ் எடுக்கிறாங்க, அதோட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை டோட்டலாக படித்து முடிச்சிட்டேன், 100% நான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இப்போ உட்காந்து நான் ஒன் ஷார்ட் வீடியோவை பார்க்கவா, ரிவிஷன் பார்க்கவானா, நீங்கள் அது வந்து உங்களுக்கு சஜஷன் கிடையாது. உங்களோட நோட்ஸ் அண்ட் டெஸ்ட் எழுது தான் இப்போ நீங்கள் ஃபுல்லாக சிலபஸ் முடிச்சவங்களுக்கு சஜஷன். ஒரு சில சாப்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணவே கொஞ்சம் லெஜிக்காக இருக்கும். இப்போ ஜெனடிக்ஸ்லாம் எடுத்திங்கன்னா நிறைய பேஸ் இருக்கும், அதை லைன் பை லைன் படிக்க கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி லெசன்ஸை நீங்கள் ஒன் ஷார்ட்டாக பார்க்கலாம், முக்கியமான சாப்டர்ஸ்லாம். ஓகேங்களா? சொல்ல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் நான் உங்களுக்கு டிஎம்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நீட் ப்ரிப்பரேஷன் வரைக்கும் வந்துட்டே தான் இருக்க போகுது. ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.